கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுவதாக நாம் வாசிக்கிறோம். இங்கு 7 சபைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 7 சபைகளையும் குறித்து தேவன் பேசும் பொழுது அவர்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார். ஆனால் இந்த பிலதெல்பியா சபைக்கு தன்னை தேவன் முதலாவது வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால், நான் பரிசுத்தமுள்ளவர், நான் சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறேன். நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை, என் வசனத்தை நீ கை கொண்டாய். ஆகையால் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். என் பொறுமையை குறித்து நீ என் வசனத்தை காத்து கொண்டபடியினாலே வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இந்த பிலதெல்பியா சபையை பார்த்தும் அவர்களுடைய கிரியைகளை குறித்தும் தேவன் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லும் பொழுதுதான் 9ஆம் வசனத்திலே, சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் எப்படியாய் இருக்கிறது என்று தேவன் உற்று கவனிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமுள்ளவைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாக நாம் எங்கும் போக முடியாது. நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் பலன் தருகிறவராக, பதில் தருகிறவராகவே இருக்கிறார். ஆகவே நம்முடைய கிரியைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதாகவே இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது இங்கு யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கு மோசேயை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு முன்பாய் செல்லும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை காண்கிறவர்களாய் மாறி போவார்கள். நம்மை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் கிறிஸ்துவை நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய செயலினாலே, நம்முடைய கிரியைகளினாலே வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை இடர பண்ணுவதற்கு ஏதுவாய் இருக்க வேண்டாம். நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பாவத்தை குறித்ததான ஒரு பயம் வர வேண்டும், பரிசுத்தத்தை குறித்ததான ஒரு நடுக்கம் வர வேண்டும். அப்படிப்பட்ட தேவ சாயல் நம்மிலே வெளிப்படும் பொழுது தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறதை, தேவன் நம்மோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறதை ஜனங்கள் நிச்சயமாகவே காண்பார்கள். இங்கு 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தாவீதின் கீர்த்தி சகல தேசம் எங்கிலும் பிரசித்தமாகினது. அவனுக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வர பண்ணினாராம். தாவீதை மறந்து போன குடும்பம் உண்டு, தாவீதை அற்பமாய் எண்ணின ராஜ்யங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது தாவீதோடு கூட தேவன் இருக்கிறார். அவனுடைய கீர்த்தி சகல தேசமெங்கும் பிரசித்தமாகும் பொழுது அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் வர பண்ணினாராம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்ததான பயம், பரிசுத்தத்தை குறித்ததான பயம், தேவ நீதியை குறித்ததான பயம் வர வேண்டுமென்றால் தேவன் நம்மிலிருந்து வெளிப்படுகிறவராகவே இருக்க வேண்டும். தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக, நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமுள்ளவைகளாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நமக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் காணும்படியாய் உடைய அன்பை எங்கள் மத்தியிலே இன்னும் வெளிப்படுத்துவீராக. தேவ பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் முழு ஜெபங்களிலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.